நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குதுன்னு சொல்லிட்டு டயலாக் வச்சிருக்காரு. நம்ம அதுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ உண்மைதான், அந்த விஷயமே உண்மைதான். அதுதான் அந்த டீசர்லயுமே காமிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான டீசர் வந்துருக்கு. குட் பேட் படத்தோட டீசர் மொத்தமா என்ன காமிச்சிருக்காங்க ஞாபகப்படுத்துவோம். ஆதிக்கோட சம்பவம் தான் சொல்லிட்டு சொல்லணும். 3 லுக் வந்துட்டு காமிச்சிருக்காங்க ஸ்டார்டிங் வித். அதுல வந்துட்டு ஒன்னு வேதாளம் மாதிரி இருக்கு, வேதாளம் கேஸ் கணேஷோடைய அந்த ஸ்டைல்ல ஒன்னு இருக்கு. அண்ட் ஒன்னு வந்துட்டு பில்லா ஸ்டைல்ல இருக்கு. இன்னொரு ஒரு யங்கரான லுக்ல ஃபிட்டா இருக்காரு. முக்கியமா கலர் பேலட் அண்ட் ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பரா இருந்துச்சு. செட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா அந்த கலர் பேலட் தான் ஒரு பயங்கர ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. மார்க் ஆண்டனியோட வேர்ல்டு எப்படி வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா காமிச்சிருந்தாரு, அதே மாதிரி இந்த வேர்ல்டுமே பயங்கர சூப்பரா இருக்கு. யங்ஸ்டர் வேர்ல்டு அப்படின்னாலுமே அதை முடிஞ்சளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவே காமிச்சிருக்காரு. பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த டீசரோட ஸ்டார்டிங்லேயே பச்சை குத்திட்டு நம்ம ஏகே வந்துட்டு ஒரு மிஷினுக்காக போற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அவர் மிஷினுக்காகங்கிறத விட தனக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு. ஸோ ஜெயிலுக்கு எதுக்கு போறாரு அப்படிங்கிறதுல போகும்போது ஒரு கத்தியை வர எட்டு போறாரு. எவனையோ கொடுறதுக்காக உள்ள போறாரு போல இருக்கு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு இந்த அக்லி அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த குட் அண்ட் பேட் அப்படிங்கிறது பிளாஷ்பேக்ஸா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். அண்ட் நம்ம கேரக்டர் நேமே ஏகே தான். ஸோ வந்துட்டு இந்த கேஜிஎஃப் படத்துல இருந்திருப்பாரு ஆண்ட்ரூ, அவர் இந்த படத்துல இருக்காரு. அவர் வந்துட்டு ஏகே வந்துட்டு திரும்பி வந்திருக்கான். ஸோ ஏகே வந்துட்டு ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்றான் அப்படின்னா அவன் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றதுக்காக தான் வந்திருக்கான். மூச்சுலேயே முடிச்சு விட்டுருவாங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமா பில்டப் பண்றாரு. ஸோ ஜெயில தான் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு விஷயங்கிறது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அந்த இதுல அந்த ஜெயில முக்கியமா வந்துட்டு இந்த தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அந்த படத்தை வந்து இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கூட சொல்ல நியூஸ் வந்துச்சு. டாங்லி நடிச்ச படம் பயங்கர சூப்பரா இருக்கு. அந்த படம் நான் என்ன பார்க்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் பார்க்கணும். ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஒரு சீன் மட்டும் நான் ரீல்ஸ்ல பார்த்திருக்கேன். நம்ம டாங்லி வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பாரு. ஸோ கையில விலங்கு மாட்டிருப்பாங்க, ஜெயிலுக்குள்ள கதறிட்டு இருப்பானுங்க இவரை கொல்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் அப்படியே நார்மலா ஒரு லுக்லயே நான் எல்லாத்தையும் பார்த்தா வேண்டாம் அவங்களை முடிச்சுட்டு வேண்டாங்கிற வந்து லுக்ல வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த ஜஸ்ட் அந்த டீஸ் அந்த ஒரு ரீல்ல நான் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஷார்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ இதை வச்சுமே வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த அந்த படத்தோட ரீமேக்னு சொல்லிட்டு. ரீமேக்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, பட் பயங்கரமா இருக்கு. பட் ஜெயில சீன் வந்துட்டு சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சம்பவம் கண்டிப்பா இருக்கு. அண்ட் அவர் வந்துட்டு ஏகே என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே அந்த ஆப்வியஸா நம்ம எவ்வளவுதான் குட்டா இருக்கணும்னு நினைச்சாலுமே இந்த உலகம் நம்மள பேடா தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த குட் பேட் அப்படிங்கிறது வந்துட்டு இதுலயே சொல்றாங்க. அண்ட் அவர் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் சில நேரத்துல பண்ண வேண்டியதா இருக்கு பேபி, பண்ணணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்றாரு. யாருங்கிறது தெரியல. ஜீவனோட மியூசிக் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ பயங்கரமா ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சிருந்தாங்க. ஸ்டோரி வில் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அந்த அக்லி கேரக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு. ஸோ யாரோ பழிவாங்கறதுக்காக எதுக்கோ வந்துட்டு போறாரு. அந்த குட் அண்ட் பேட் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து பிளாஷ்பேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பெருசா இவங்க ரொம்ப பெருசா ரிவீல் பண்ணல. ஸோ மேலோட்டமா இது மட்டும் தெரியுது. அண்ட் மை டார்லிங்ஸ் மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயிலோட எண்ட்ல சொல்ற டீசரோட எண்ட்ல சொல்றாரு. சில ரெஃபரன்சஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. முக்கியமா அந்த நக்கிள்ஸ் வந்துட்டு போட்டிருக்காரு இல்லையா. ஸோ தீனா படத்துல இருந்து நக்கிள்ஸ் தான் அதை வந்துட்டு ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் பில்லாவோட சூட், அந்த பில்லா மாதிரியே வந்துட்டு ஒரு டெரிஃபிக்கான லுக். அந்த லுக்கை பார்த்தோன்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பில்லாவை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பயங்கரமா இருந்துச்சு அந்த பில்லாவோட லுக்கு. அது இல்லாம பில்லா மாதிரியே வந்துட்டு ஜெயில உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க ஒரு ஷாட்ல உட்காந்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏதோ வாயில வந்துட்டு போறாரு, பார்க்க என்னமோ சொல்லிட்டு தெரியல. வாலிபரத்துல இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு போல இருக்கு. அவர் ஏதோ வாயில போட்டு மெல்ற மாதிரி. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் ஜெயில வந்துட்டு ஒரு சாங் இருக்கு போல இருக்கு. ஸோ இந்த படம் பரமசிவன் படத்துல வந்துட்டு ஒரு பாட்டு வரும் இல்லையா. ஸோ இந்த ஆசோத சாப்பிடன்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்துட்டு ஜெயில தான் வரும். அதுல நம்ம ஏகே வந்துட்டு ஜெயில இருப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேதாளம் கணேஷ் அந்த கேரக்டருமே ஓரளவுக்கு இது பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குட் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கர் லுக்காவும், பேட் அப்படிங்கிறது இந்த பில்லா லுக்காவும், அக்லி அப்படிங்கிறது இந்த வேதாளம் லுக்காவும் சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் ஃபுல்லுமே வரும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பயங்கரமா இருக்கு. டைட்டில் அனிமேஷன் ரொம்ப முக்கியமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி இந்த நக்கிள்ஸ்ல இருந்தே வந்து அதுல வந்துட்டு இப்போ 4 பேர் தாட்டிச்சு, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷார்ட்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, அவ்வளோ பயங்கரமா இருக்கு. முக்கியமா 2-3 இடங்கள்ல வந்துட்டு கார் சேஸ் கண்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ கார் சேஸ் இந்த படத்துல இருக்கு போல இருக்கு. ஒரு பயங்கரமா ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு பில்லா மாதிரி, பில்லா படத்துல மாதிரி அதே மாதிரி ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏதோ பாத்திரம் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் லுக்கா கூட ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்துட்டு ஏதோ பேட் வேர்ட் பேசுறாருன்னு சொல்லிட்டு தெரியுது. அதை பீட் பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எப்பவுமே யூடியூப்ல இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. டீசர்ல தியேட்டரிக்கல் போகும்போது அது கட் ஆகி போகும். ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அது வந்துட்டு பீட் செய்யப்பட்டிருக்கு, மியூட் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் அது சொல்லி முடிச்ச உடனே அந்த பாஸ்தா ஆடிஷன் இருக்கிறது, அதை பார்த்து எல்லாரும் இட்லி கடை இருக்கிறத இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி டார்க் அப்படிங்கிறது அப்படியே ஏகே வருது, நம்பர் பிளேட்ல AK63 சொல்லிட்டு நிறைய விதமான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பேக்கேஜிங்காவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லியோ பட அளவுக்கு இந்த படம் ஹைப்புங்கிறது ஏறிக்கிட்டு இருக்குங்கிறது சில வலைய பேச்சுல சுத்திட்டு இருக்கிறது தான். ஏன்னா வாரிசு படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபிளாப் அப்படின்னா பெருசா பிடிக்கல, கிரிட்டிக்ஸ்ல அடி வாங்கின படம். ஃபிளாப்னா வசூல் ரீதியா இல்ல,
ஃபிளாப் வந்துட்டு நான் சொல்றது கிரிட்டிக்ஸ்ல பயங்கர அடி வாங்கினதுக்கு அப்புறமா லியோ மேல எல்லாத்துக்கும் ஒரு ஹைப்புங்கிறது வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் வச்சு லியோ வந்துட்டு ஹைப் அந்த பில்ட் பண்ணிட்டே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் நடக்குது. ஸோ இந்த படம் ரொம்ப தரமா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். லியோ மாதிரியே இதுவும் ரொம்ப பயங்கரமான ஒரு படமா வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ ஆதிக் சம்பவம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ரோஹினி தேட்டர் போயிட்டு பயங்கர செலிப்ரேஷன், அங்கே போயிட்டு ஒரு பயங்கர சந்தோஷத்தோட இது பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப 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 வேற லெவல்ல இருக்கு. ஸோ பார்ப்போம் படம் எப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ள த்ரிஷாவோட கேரக்டர் இவங்க வந்துட்டு இதுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ரிவீலே பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தை காட்டவே இல்லை. த்ரிஷாவோட கேரக்டர் இங்க வருது, நிறைய பேர் கேஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த கேஸ்ட் இருக்கிறவங்க எங்க இடத்துல வராங்க, என்ன ஏதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப தரமா இருக்கு. ஸோ ஒழுங்காக டீசர்ல காமிச்சிருக்க விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத. ஸோ உங்களை விட்டு இன்னொன்று வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் நைட் சொல்லி.